நான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்தா கூட 118 அல்லது அவங்க ஐஎம்ஏ கொடுத்தா 120 அந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா அவருக்கு தனி ஒரு மற்றவங்க யாருமே தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில அவர் வந்து எங்களை தான் அணுகுனாரு. அந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு விஷயம், இன்னொரு ரீஎலெக்ஷன் வந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அப்படி வந்தா மக்களுடைய தீர்ப்பை நம்ம வந்து அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது, பாஜகவுடைய நேரடியா தலையிடுற மாதிரியான ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இந்த ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். ஒரு பொதுவா ஒருத்தரை வந்து நம்ம வந்து முதலமைச்சரா நிப்பாட்டுவோம், அதை திருமாவளவன் நிப்பாட்டுவோம். அப்ப வந்து மற்ற எல்லா மந்திரி சபைகளையும் அதிமுகவை எடுத்துக்கட்டும், துணை முதல்வர் உள்ளிட்ட அதிமுகவை எடுத்துக்கட்டும், திமுக இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசுற பேச்சு தான். ஆனா சம்பந்தப்பட்டவங்க தான் பேசுறாங்க. இப்பவும் சொல்றேன், நாங்க ஆதரிக்கும் போது மந்திரி சபையில் நாங்க இடம்பெற்றால் கூட எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் ஒருவராக இருந்துதான் அதுல பங்கு பெற வாய்ப்பு இருக்க தவிர, எங்களுடைய தலைவர் அதற்கு இந்த நிமிடம் வரை அதுக்கு வந்து திரும்ப வரணுங்கிறது நேரடியான அழைப்பா இருக்கு. எங்க இருந்து? தவகால இருந்து. எல்லா விதமான அவங்களுடைய அழைப்பும் அது வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து நம்முடைய விசிகாவை வந்து அந்த பக்கம் கொண்டு போகணுங்கிறதுல ஒரு ஆதவர்ஜன் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா விஜய். அப்ப விஜய் விரும்புறாரு. யாரை விரும்புறாரு? நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் விரும்புறாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வணிகர் அணியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு செல்லதுரை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். இப்ப அமைச்சரவை விரிவாக்கம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது எவ்வாறு பார்க்கிறது? பல பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 4 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல சமூக ரீதியாகவும், ஏன்னா நீங்க வந்து சமூக நீதி அடிப்படையில அரசியலை அணுகக்கூடிய ஒரு கட்சிங்கிற அடிப்படையில சமூக நீதி பார்வையில் எப்படி பாக்குது? இது தமிழ்நாட்டுல வந்து 1952க்கு அப்புறம் ராஜாஜி அவருடைய காலம், அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் பிறக்கவே இல்லை. நான் பிறக்கவே இல்லை. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல, சமகால அரசியல்ல மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத விஷயம் நடந்ததா கூட இருந்தா கூட விஜய் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. ஒரு அரசியல் வல்லுநரா இல்ல ஒரு அரசியல் கட்சிக்காரரா, அந்த கூட்டணி பலம், புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற அந்த மதிப்பீடுல இருந்து பாக்குறப்ப இந்த தேர்தலோட முடிவு வந்து மக்களுடைய ஒரு மௌன புரட்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எதுவா இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பை நம்ம வந்து தலைவணங்கி ஏற்றுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி அமைக்கிற விஜயோட அந்த செயல்பாடுகள் வந்து சிறப்பா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா ஒரு 4 பெண்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாங்க. மற்ற எல்லா விதமான ஒரு சமூக நீதி பார்வையோட தான் இந்த அரசு இருக்கிறதாக பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா ஆதரவு அவங்க கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தனிப்பெரும் கட்சியா இருந்தா கூட தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல ஆதரவு கேட்கறதுக்கு வந்து நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது எப்படின்னா, அதிமுக கிட்ட ஆதரவு கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது, நேரடியா ஒரு அதிமுக ஆதரிச்சாலே போதும், அப்படிதான் அவங்களோட அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையா இருந்துச்சு. ஏன் அப்படி நாங்க பார்த்தோம் அப்படின்னா, திமுக அவர் கடுமையா எதிர்த்தாரு. திமுக வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி கடுமையா எதிர்த்தாரு. அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் விஜய் எதிர்ப்பை, தாவேக எதிர்ப்பை வந்து பிரதானப்படுத்தல, கூர்மைப்படுத்தல. மக்கள்கிட்ட அது வந்து பெரிய விஷயமா நாங்க பார்க்கல. எங்களுடைய இலக்கு பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி மீதுதான் வந்து எங்களுடைய எதிர்ப்பு ஒருமுகமா இருந்துச்சே தவிர, அவங்க வந்துடக்கூடாது, அதிமுக அதுக்கு இடம் கொடுத்துரும், ஒரு மதவாத அரசு, ஒரு மதவாத கட்சி, மதவாத ஆட்சி தமிழ்நாட்டுல வந்துரும் அப்படிங்கிறத நாங்கள் கூர்மைப்படுத்தி பிரச்சாரத்தை மையப்படுத்தணுமே தவிர, கடுமையான குற்றச்சாட்டை விஜய் வச்சது கூட திமுக வந்து எதிர்வினை ஆற்றல. இந்த கரூர் சம்பவத்தை ரொம்ப கூர்மைப்படுத்தி அதை வந்து பெருசா பதிலுக்கு பேசல. இன்னும் சொல்ல போனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவர் குடும்ப வாழ்க்கையுமே திமுக தூண்டுதல்னாலதான் இந்த மனைவி இப்படி செயல்படுறாங்கன்னு ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்கள்ல பெரிய லெவல்ல வந்தப்ப கூட அதுக்கு பெரிய லெவல்ல எதிர்வினை ஆற்றல. இதெல்லாம் வந்து திமுக செய்ய தவறிய அல்லது தவறான ஒரு நடவடிக்கையாக தான் இப்ப அமைஞ்சு போச்சு. ஏன்னா விஜயை நம்ம எதிர்க்கல. எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சியில எல்லாம் நாங்க போட்டியிடும் போது அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை நம்ம வந்து தோற்கடிக்கிறதுக்கு, இல்ல அவங்களுடைய எப்படி வாக்கு வாங்குவாங்க, எப்படி நம்ம டாக்டிக்ஸ் அமைக்கணும், யுக்தி அமைக்கணும்ன்றதுல
ரொம்ப கவனமா இருந்தமே தவிர, விஜய் கட்சி வந்து நமக்கு போட்டியா வந்து ஆளுங்கட்சியா இல்ல வெற்றி பெறுற அளவுக்கு வருங்கிறத நம்ம கவனிக்க தவறிட்டோம். அது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஆகி போச்சு. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிமுகவை அழைக்கல. அதிமுக ஆதரவு தாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பல. 2ஆம் கட்ட தலைவர்களான ஆதவ அர்ஜுனா, நம்ம அவர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்குமார் அது மாதிரி ஆட்களை வந்து அனுப்பி அவங்கள்ட்ட ஆதரவு கேட்கல. அவர் ஆதரவு கேட்டது அவர் எதிர்த்து களமாடிய திமுகவுடைய தோழமை கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட தான் அவர் வந்து கேட்டாரு. இந்திய முஸ்லீம் கிட்ட கேட்டாரு. சார், ஆதரவு கேட்டு வந்தபோது திருமாவளவன் அவர்கள் கூறிய அந்த விஷயம் பார்த்து முற்போக்கு சக்திகளா அவர் வந்து பகுப்பாய்வு செஞ்சுதான் வந்து அவரு அழைச்சிருக்கிறாரு. அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். எனவே நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் தான் ஆதரவு கேட்ட முதல் நாள் அன்று அவர் கூறிய அந்த வார்த்தை என்பது. ஆனால் அதன் பிறகு அமமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எவ்வாறு அணுகிய விதம், குதிரை பேரம் என்கின்ற ஒரு பெட்டிஷனை வந்து கவர்னர்கிட்ட கொடுத்தது, பிறகு அவரிடம் காரில் உட்கார்ந்து கையெழுத்து வாங்கிய அந்த விவகாரம், பிளவுபட்ட அஇஅதிமுகவினுடைய தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தது, இது அப்பட்டமாக ஒரு பதவி பேரம், குதிரை பேரம் தான் வந்து இதுல வந்து நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த தரப்புல இருந்து வைக்கப்பட்ட அந்த விமர்சனம். அப்போ இவர் வந்து ஒரு தூய சக்தியாகவோ ஒரு முற்போக்கு சக்திகளை மட்டுமே உள்ளடக்கி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோ இவர் வந்து ஆட்சி அமைக்கல. மாறாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தாதான் 5 வருஷத்துல நம்ம வந்து நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தானே அவர் வந்து அணுகி இருக்கிறாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, அவர் வந்து ஆட்சிக்கு தேவையான அந்த பெரும்பான்மை அந்த மேஜிக் நம்பரை எட்டுற அளவுக்கு, ஜஸ்ட் எட்டுற அளவுக்கு தான் எங்களோட ஆதரவு இருந்துச்சு. நான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்தா கூட 118 அல்லது அவங்க ஐஎம்ஏ கொடுத்தா 120 அந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா அவருக்கு தனி ஒரு மற்றவங்க யாருமே தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில அவர் வந்து எங்களை தான் அணுகுனாரு. அந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு விஷயம், இன்னொரு ரீஎலெக்ஷன் வந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அப்படி வந்தா மக்களுடைய தீர்ப்பை நம்ம வந்து அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். 2வது, பாஜகவுடைய நேரடியா தலையிடுற மாதிரியான ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இந்த 2ஐயும் தவிர்க்கணும். அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். இப்ப நாம வந்து அந்த 2 சீட்டு வச்சிருந்தா கூட, ரொம்ப ரொம்ப குறைவான 2 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தா கூட, நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அந்த ஆட்சி அமையாமல் போய்விடும். அதை தடுத்தாங்க அது அப்படிங்கிற ஒரு அவச்சொல்லுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து தான் அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, மத சார்பு இல்லாத அந்த எண்ணத்தை நம்ம மையப்படுத்தி பாஜக உள்ள வராத அளவுக்கு இருக்கிறதுக்கு நாம இதை ஆதரிக்கிறதா சரியா இருக்குங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி தலைவர் பேசினாரு. அதே நேரத்தில் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறோங்கிறத திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் சொல்லி அவரோட ஒப்புதலோட தான் நீங்க வந்து அப்படி உங்க கட்சி முடிவு எடுத்தால் அது ஒண்ணும் தப்பு இல்லை, நீங்க ஆதரவு கொடுங்க, நானுமே இந்த ஆட்சி அமையணும்னு தான் விரும்புறேன், இந்த ஆட்சி அமையாம இருக்கிறதுக்கான இடைஞ்சல் பண்ற மாதிரியான எந்த செயலையும் திமுக செய்யாது அப்படிங்கிற. பொதுமக்கள் விசிகாவை பார்த்து கேட்க மாட்டாங்களா? கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளிக்காக பல சந்தர்ப்பவாதத்திற்கு வந்து பல கட்சிகள் இடம் கொடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்க மாட்டாங்களா? இல்லைங்க, இப்ப நீங்க உங்க அந்த பார்வையில இருந்து நான் சொல்ல வரேன். பாஜக எதிர்ப்பு மனையில இருந்துதான், பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தில் இருந்துதான் கவர்னர் ஆட்சி வந்தாலும் அது நேரடியா மோடி ஆட்சியா இருக்குங்கிற காரணத்தினாலதான் நாங்க வந்து தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். எந்த அடிப்படையில? கம்யூனிஸ்ட் தோழர்களோட சேர்ந்து நின்று இந்த போராட்ட காலத்துல எப்பவுமே நாங்க ஒன்னா இருப்போம், எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் நாங்க திமுக கூட்டணியில எப்பவும் தொடர்கிறோம், வெளியில இருந்து ஆதரவு என்பது ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க ஆதரவு கொடுக்குறோம். இதுதான் முதல் கட்டம். அங்க நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருந்து நாங்களும் பின்வாங்கல, அவங்களும் அவங்களுடைய வெளிப்படுத்தின விதம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 2 நாட்கள் இந்த ஆதரவு தாமதமாகும் போது தன்னை வந்து ஒரு தன்னுடைய ஆட்சி அமைகிறதுக்கு 2-3 முறை முயற்சி பண்ணிட்டாங்க. யார்கிட்ட? கவர்னர்கிட்ட போயிட்டு தோல்வி அடைஞ்சு போச்சு. அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்லிட்டாரு, 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோட வாங்க, அப்படின்னா தான் ஆதரவு தர முடியும், ஆட்சி அமைக்க கூப்பிடுவோங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு அவரு. அதன் அடிப்படையில வந்து அதுக்கப்புறம் கூட எங்க இந்த இடையில நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய காமராஜ் அவருடைய விஷயம் வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. சட்டசபையிலேயே வந்து பிரேமலதா உள்ளிட்ட வன்னியரசு உள்ளிட்ட எல்லா எம்எல்ஏக்களும் வந்து அது பெரிய குற்றச்சாட்டா சொல்லி பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்டா கொடுத்து அது கோர்ட்டு கூட போயிருக்க லெவல்ல இவர் மூவ் பண்றாரு. யாரு? தினகரன் மூவ் பண்றாரு. ஆனா அவர் மறுக்கிறாரு. யார்? நம்ம காமராஜர் மறுக்கிறாரு. இருதரப்பட்ட கருத்து இருக்கு, அது ஒரு முடிவுக்கு வரல,
அப்படியே வந்தாலும் அது ஒரே ஒரு எம்எல்ஏக்களோட ஆதரவு. அந்த ஆதரவு வந்து இவருக்கு ஆட்சி அமைக்கிற போதுமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க உதவாது. அதனால நம்ம அதை புறந்தளிடல, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனா விஜய் வந்து நேரடியா வந்து பாஜக ஆதரவு இருக்கிற அதிமுகவை கூப்பிடல, அதிமுகவும் முழுசா போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. சி.வி. சண்முகமும் வேலுமணியும் தனிப்பட்ட முறையில பிரிஞ்சு 2 குழுக்களா பிரிஞ்சு முரண்படுறாங்க. யார்கிட்ட முரண்படுறாங்க? எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகல பொதுச் செயலாளர்ங்கிற முறையில அவர்கிட்ட முரண்படுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு உள்காரணம் ஒன்று சொல்றாங்க. அது அவங்க சொந்த பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தோல்விக்கு அவர் பொறுப்பேற்கல, தொடர்ந்து தோல்வி வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே 10 முறை தோல்வி அடைஞ்சிட்டு, இது 11ஆம் முறை நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு சரியான முறையில அவர் ஆலோசனை பண்ணல அப்படிங்கிறத பாஜக எதிர்ப்பு மனநிலையா தான் யார் சொல்றாருன்னா சி.வி. சண்முகம் சொல்றாரு. பாஜகவை ஆதரிச்சதும் பாஜகவோட கூட்டணி வச்சதும் தான் இந்த தோல்விக்கு காரணங்கிறத அவர் சொல்றாரு. அதனால நாம வந்து இந்த ஆட்சி அமைகிறதுக்கு நம்ம காரணமா இருப்போம், நம்ம ஆதரிப்போம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு ஒரு சுய லாபம் ஒண்ணு இருக்கலாம். நம்ம ஆட்சியில போனா நமக்கு ஒரு மந்திரி சபையில இடம் பெறலாம் அப்படிங்கிற லாப நோக்கம் இருக்கலாம். ஆனா அதுக்கு உடன்படலைன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இதுக்கு இடையில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு அதுல வந்து எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிறதுக்கு, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்க ஒரு பேரம் நடந்துச்சு. அவர் மீடியேட்டர் மூலமா பேசினாங்க. அதுக்கு வந்து ஒப்புதல் கிடைக்கல, இசைவு ஏற்படல. அப்புறம் இரண்டாவது ஒரு சாய்ஸா ஒரு பொதுவா ஒருத்தரை வந்து நம்ம வந்து முதலமைச்சரா நிப்பாட்டுவோம், அதை திருமாவளவன் நிப்பாட்டுவோம். அப்ப வந்து மற்ற எல்லா மந்திரி சபைகளையும் அதிமுகவை எடுத்துக்கட்டும், துணை முதல்வர் உள்ளிட்ட அதிமுகவை எடுத்துக்கட்டும், திமுக இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசுற பேச்சு தான். ஆனா சம்பந்தப்பட்டவங்க தான் பேசுறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அல்ல மீடியேட்டர் வெல்விஷர் மாதிரி பேசுறாங்களே தவிர, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இது ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க, இல்ல உதயநிதி அவர்கள் பேசினாங்க, இல்ல எடப்பாடி அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லியோ, எங்கள்கிட்ட வந்து சம்பந்தப்பட்ட கட்சியா இருக்கிற விசிகா கிட்ட தலைவர்கிட்ட நேரடியாகவோ, எங்களை மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட யாரோ ஒருத்தர் மூலமாகவோ போன்லயும் பேசல, எங்க இடத்துக்கு அவங்க வரல, அவங்க இடத்துக்கு எங்களை கூப்பிடல. இது மாதிரி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலா அது இல்லாம இருந்தா கூட இப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு. இந்த எல்லா நிலைப்பாடுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு நம்ம வந்து வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துடும். அதிமுக இந்த கூட்டணியில் இடம்பெற்றால் அவங்க வந்து பாஜக ஆதரவு நிலைமையில ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அதுல இருந்து வெளியில வரல. இப்ப பதவிக்காக உள்ள வந்தா இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைஞ்சிரும். அப்படி அமையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். நாங்க இப்பவும் சொல்றோம், பாஜக எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கிறோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவுடைய அந்த மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் அதிமுக இந்த கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்க எங்களுடைய அந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோங்கிறத நாங்களும் சொல்லியிருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க பொதுமக்கள் பார்வையா அல்லது ஊடகவியலாளர் பார்வை வந்து எங்கள் மீது விட்ட தனிப்பட்ட விமர்சனமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியமா தான் பாக்குறோமே தவிர எந்த விதமான லாஜிக்கான எந்த விதமான ஒரு ஈல்டும் அதுல இல்லை. இப்பவும் சொல்றேன், நாங்க ஆதரிக்கும் போது மந்திரி சபையில் நாங்க இடம்பெற்றால் கூட எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் ஒருவரா இருந்துதான் அதுல பங்கு பெற வாய்ப்பு இருக்க தவிர எங்களுடைய தலைவர் அதற்கு இந்த நிமிடம் வரை அதுக்கு வந்து திரும்ப வரணுங்கிறது நேரடியான அழைப்பா இருக்கு. எங்க இருந்து? தவகால இருந்து. அது இன்னும் சொல்ல போனா திருச்சி கிழக்குல வந்து அவர் போட்டியிட்டு வந்து வரணும், திரும்ப வந்து இங்க வரணும், உள்ள வரணுங்கிறத ஒரு நேரடியாகவே சொல்றாரு. ஆதவர்ஜன் சொல்றாரு. அவர் விஜயும் அப்படித்தான் விரும்புறாருன்னு சொல்றாரு. ஆனாலும் தலைவர் வந்து இன்னொரு 3 ஆண்டு காலம் அந்த எம்பி பதவி இருக்குது, அதையெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுக்கு பலவிதமான யோசனை அவருக்கு இருக்கும். கட்சியினுடைய எதிர்காலம், இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை, தொடர்ந்து விஜயோட செயல்பாடுகள், இதெல்லாம் மதிப்பீடு பண்ணாம எடுத்த கவுத்த நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது வந்து கட்சி நலன் சார்ந்து அவர் மீதான ஒரு நன்மதிப்பு இருக்கு. ஒரு 35 வருஷமா ஒரு அரசியலுக்குள்ள ஒரு பேரை ஒன்று சம்பாதிச்சிருக்காரு. அதை வந்து இந்த ஒரு பதவிக்காக இழக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்க மாட்டாரு. நாங்க எங்க தனிப்பட்ட முறை விடுதலை சிறுத்தையா வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டு அமைச்சரவையில பங்கேற்றால் அது அவருக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும், ஒரு கௌரவமா இருக்குங்கிறத எங்க அண்ணனா ஒரு தலைவரா நாங்க விரும்பினா கூட அதை ஏத்துக்கிற மனநிலை அவர் இல்லை. அவர் எடுக்கிற எந்த முடிவையும் நாங்க வந்து ஏத்துக்குமே தவிர எங்க கட்சிக்குள்ள வந்து 2 கருத்து 3 கருத்து அந்த மாதிரி பேச்சே கிடையாது. ஒரே கருத்து தான். ஆனா ஒரு மனநிலையா ஒரு விடுதலை சிறுத்தையா ஒரு 35 ஆண்டுகள் இயக்கத்துல எங்க மனநிலையா ஒரு ஆசையை நாங்க வெளிப்படுத்துறோம். தலைவர் வந்து ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாரு, தெளிவா தான் இருக்கிறாரு. அந்த ஆதரவு நிலையில மட்டும்தான் இருக்கிறாரு தவிர அமைச்சரவையில போய் திருமாவளவன் பங்கேற்கணுங்கிற மனநிலை இந்த நிமிஷம் வரைக்கும் தலைவருக்கு இல்லை. சார், ஆனா அதிமுக காரங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா உங்கள் மீது, இப்போ கடந்த காலத்துல தேர்தலுக்கு முன்னதாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே
திட்டமிட்டே திரு திருமாவளவன் அவர்களை அங்கு வந்து பங்கேற்க செய்ய வேண்டும். அதன் மூலியமாக ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து திரு விஜய் அவர்கள் செய்தார். அதை வந்து திரு திருமாவளவன் அவர்கள் அதை முறியடித்தார். அங்க திட்டமிட்டே தவிர்த்தார் அந்த மேடையை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்படி கடந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளை எப்படியாவது அதை உடைத்து ஸ்பாயில் பண்ணணும், இன்டாக்டா அந்த கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்ப தேர்தலுக்கு பின்பும் பார்த்தோம் அப்படின்னா கொள்கை ரீதியா நாங்க அணுகிறோம், பாருங்க நாங்க சிபிஐ சிபிஎம் தான் கேட்டிருக்கிறோம், பிசிகாவை தான் கேட்டிருக்கோம், ஐயுஎம்எல் தான் கேட்டிருக்கிறோம், நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து நாங்க யாருக்கும் நாங்க நேரடியா போய் அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்போ இதனோட ஒரே நோக்கம் திமுகவை அந்நியப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் நம்பிக்கை ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தவர் அல்ல திரு விஜய் அவர்கள். 25 பேர் வந்தாங்க எங்க ஃபேக்ஷன்ல இருந்து. சி வி சண்முக அண்ணன் வந்து பிரிச்சுட்டு வந்தாரு, அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு வந்தாரு. கடைசியில பாத்தீங்களா அவருக்கே ஒன்றும் கிடைக்காம போயிடுச்சு. இதே நிலை கடந்த தேர்தலுக்கு முன்னதாக என்னென்னவெல்லாம் சதிகள் செய்யப்பட்டன, விடுதலை சிறுத்தைகளும் அவ்வாறு உள்ளாக்கப்படலாம். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாயத்திற்கோ பதவிக்கோ இணங்கி சென்றால் ஆதவ அர்ஜுனா மீது நீங்க கடந்த காலத்துல வச்ச விமர்சனத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நாம தொடர்ந்து ஒரு ஒரு கொள்கை கூட்டணியில இருந்தோம். நம்ம எந்த கூட்டணியிலன்னா சமூக நீதிக்கு உடன்பாடு இருக்கிற, சமூக நீதியை மையப்படுத்தி அரசியல் செய்கிற ஒரு கட்சியை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க வந்து தனிப்பெரும் கட்சியா இல்ல. எங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருந்தாலும் அது வெற்றிக்கு பயன்படுகிறதே தவிர நாங்க தனிச்சு நின்னா அது ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்ல தனிப்பெரிய லெவல்ல ஒரு நிறைய எம்எல்ஏக்களை பெற்றுலாங்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பெரும்பான்மை ஒரு மக்கள் சக்தி எங்கிட்ட இல்லைங்கிறத உணர்ந்துதான் நாங்க திமுகவை தோழமை கட்சியா வச்சுக்கிட்டு நாங்க அரசியல் செய்யறோம். ஏன் இப்படி நிக்கிறோம்னா அதிமுக ஏற்கனவே பாஜக கூட ஈல்ட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு கட்சியா இருக்கிற பாமக சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ற கட்சியா இருக்குது, எங்கள்கிட்ட உடன்பாடு இல்லை. இன்னொரு சக்தியா இருக்கிற சீமான் வந்து இனவாத அரசியல் பேசுகிற, பெரியாரை வந்து இழிவா பேசுகிற, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன் பேசுற ஒரு அரசியல் எடுக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த சூழல்ல எங்களுக்கு கொள்கை நிலைப்பாட்டுல ஒரு உறுதியா இருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கிறது எந்த கட்சின்னு பார்த்தா திமுக. அந்த கட்சியில நாங்க யாரோட சேர்ந்து பயணம் பண்றோம்னா கம்யூனிஸ்ட் தோழர்களோட சேர்ந்து இடதுசாரியா தான் நாங்களும் பயணம் பண்றோம். இந்த இந்த நிலைமையில தான் எங்களுடைய கட்சியை வந்து வெளிப்படையாகவே ஆரம்ப நிலையிலேயே அழைக்கிறார் யாரு, விஜய். அப்ப நாங்க என்ன பாக்குறோம், அவரை இவர் வந்து அன்ப்ரூவ்டு, நிரூபிக்கப்படாத ஒரு ஓட்டு வங்கியா இருக்கிறாரு, ஒரு நடிகரா இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடு எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்குது. நாங்க வெளிப்படையாக விமர்சனம் வைக்கிறோம். சீமானும் விஜயும் வந்து RSS கை குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். நாங்க அந்த விமர்சனம் அப்படிதான் இருக்கு. அந்த நிலைமையில தான் நாங்க வந்து தேர்தலை சந்திக்கிறோம். அவருக்கு எதிரான மண்ணில தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா எல்லோருடைய கணிப்புக்கும் மீறிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு வெற்றி பெறுற அளவுக்கு ஒரு கட்சியா இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு நாங்க மதிப்பீடு செய்யல. இது நாங்க மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த மதிப்பீடு செய்யல. அதுக்கு எதிராக தான் அந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா விஜயோட செயல்பாடுகளை இப்ப நீங்க வந்து பாருங்க. அவர் ஆரம்பத்திலேயே வந்து எங்களை தான் கூப்பிடுறாரு. யார? விசிகாவை தான் கூப்பிடுறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அண்ணன் திருமாவளவன் வந்து எங்க இருந்தாலும் அவருடைய மனநிலை எங்கதான் இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாவே பேசுறாரு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. அதுக்கப்புறமும் பேசுறாரு. அண்ணன் திருமாவளவன் வரணும்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா கடுமையான வார்த்தைகளை சொல்றாரு. அண்ணன் நீங்க மட்டும் தானே வராம இருக்கிறீங்க, உங்களை சுத்தி ஒரு 20 பேர் தான் வராம இருக்கிறாங்க, எல்லாருமே எங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிற பெரிய வார்த்தைகள்லாம் அவர் பேசுறாரு. எல்லா விதமான அவங்களுடைய அழைப்பும் அது வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து நம்முடைய விசிகாவை வந்து அந்த பக்கம் கொண்டு போகணுங்கிறதுல ஒரு ஆதவர்ஜன் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா விஜய். அப்ப விஜய் விரும்புறாரு. யாரை விரும்புறாரு? நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் விரும்புறாரு. நீங்க இது ஏன் இப்படி அடுத்து வந்து இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட எங்களை தான் அழைக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தான் அழைக்கிறாரு. அப்ப நம்ம அதுதான் இப்ப நம்ம செயல்பாட்டை தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம அவங்களோட நோக்கம் இதுவா இருக்கும் நம்ம வந்து குற்றம் கற்பிச்சோம். அவங்க மேல வந்து ஒரு பெரிய வார்த்தையை நம்ம சொல்லி அவங்களை ஒன் சைடா நம்ம ஒதுக்கணும். பாஜகவோட கைக்கூலியா, கை குழந்தையா, ஏவலாளா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசணும். நம்ம இப்ப அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லையே. அதிமுகவை கூப்பிட்டா அவங்க வந்து மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிறதுல எந்த சிக்கலுமே இல்லையே. அதை அவங்க செய்யலையே. இப்ப கூட அவங்க வந்து இவங்களை தானே விரும்புறாங்க. அதை தாண்டி நீங்க அமைச்சரவைக்குள்ள உள்ள வாங்கன்னு சொல்றாங்களே. இப்ப கடந்த கால திமுக, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இதே 108 தொகுதி திமுகவுக்கு இருந்து எங்களுக்கு 2 தொகுதி இருந்தா எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க அறிவிப்பாங்களா? அந்த மனநிலை திமுகவுக்கு வருமா? கடந்த கால செயல்பாட்டுல இருந்து நீங்க பாருங்க.
எங்களுடைய தொகுதி ஒதுக்கீடு செஞ்ச விஷயமா இருக்கட்டும், அவங்க தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செஞ்ச விஷயமா இருக்கட்டும், தேமுதிகவுக்கு மேலவை தொகுதி கொடுத்ததா இருக்கட்டும், காங்கிரஸ் மிரட்டினாங்கன்ற காரணத்துக்காக 28 தொகுதியில கொடுத்ததா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல வாக்கு வங்கியின் அடிப்படையில, கொள்கை ரீதியான பிரச்சாரத்தின் அடிப்படையில, ஒரு தனிப்பட்ட நம்பகத்தன்மையான தலைமையின் அடிப்படையில பிசிகா 2வது 3வது பெரிய கட்சியா இருக்குங்கிறது மக்கள் மன்றத்துல, ஊடகவியலாளர் மன்றத்துல எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம்தான். எங்களுக்கு தொகுதி 8 கொடுக்கும்போது நாங்க பேசல, ஆனா ஊடகங்கள் மொத்தம் பேசிச்சு. இது மிகப்பெரிய அநீதினு பேசிச்சு. மக்கள் சார்பா பேசினாங்க. அண்ணன் திருமாவுக்கு கூடுதலா தொகுதி கொடுத்துருக்கணும்னு பேசினாங்க. ஆனா திமுக அதுக்கு செவிசாச்சுதா? இல்ல. அந்த நிலைமையிலும் இப்ப நீங்க சொல்லுங்களே, ஆரம்ப கட்டத்துல விஜய் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நிலைமையிலும் எங்களுக்கு வந்து 8 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலைமையில கூட எங்களுக்கு தாவேக்கால இருந்து அழைப்பு வந்துச்சு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, நீங்க மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி அந்த நிலைமையில கூட எங்களுக்கு வந்து அழைப்பு வந்தது. ஆனா நாங்க அதை வந்து செவி கொடுத்து கேட்கல. நாங்க நிலைப்பாட்டுல ஒழுங்கா தான் இருந்தோம். இப்பவும் நாங்க உடனடியா வந்து இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க தேர்தலுக்கு முன்னாடியே. அவங்க தாவேக்கு ஆதரவு மண்ணில இருந்து இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் இங்க இருந்து மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் கடுமையா செயல்பட்டாங்க. ராகுல் கூட மௌனமா இருந்தாரு. பிரச்சாரத்துக்கு வந்து ராகுல் கூட நம்ம தளபதி மு க ஸ்டாலின் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை. இந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருந்ததாக தான் உணரப்பட்டது. அவர் வந்து தாவேக்கு ஆதரவு மனநிலைக்கு போயிட்டாருங்கிறதா உணரப்பட்டது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, திமுக வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல வந்து பாஜக கூட தொடர்புல இருக்குது, அவ்வளவு ஒன்றும் நம்பகத்தன்மை இல்லைங்கிறது எனக்கு கிளீன் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு ராகுல் காந்தி பேசினதாக ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ப சிதம்பரம் தலையிட்டு, இங்க இருந்து செல்வ பெருந்தகை தலையிட்டு, சோனியா காந்தி அம்மாட்ட பேசி, மல்லிகார்ஜுன கார்கே வந்து தலையிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் ராகுல் இதை கன்வின்ஸ் ஆகி இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டதாக ஒரு தகவல். ஏன் அப்படின்னா, கடந்த காலத்துல வந்து நமக்கு வந்து இந்த 40 எம்பிக்களும் பெரிய துணையா இருக்கிறாங்க. அதை தாண்டி யாருமே சொல்லாதப்ப கூட ராகுல் தான் இந்தியாவோட பிரதமர் சொன்னவங்க, சோனியா தான் இந்தியாவோட பிரதமர் சொன்னவங்க. சோ நம்பகத்தன்மையான கட்சி தான் திமுக அப்படிங்கிறத பெரிய விளக்கமெல்லாம் சொல்லி தான் நம்ப வச்சாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே தாவேக்கு ஆதரவு நிலை எடுத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கும். திமுக வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு நிலைக்கு போயிட்டாங்க, எதிர்கால அரசியலுக்கு வந்து அது பயன்படாது அப்படிங்கிறத சொல்ற விதமா தான், நன்றி கூட சொல்லாம நேரடியா போய் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்க கூட்டணி தொடரும்ட்டாங்க. வருங்காலங்கள்ல எங்களுடைய கூட்டணி தாவேகாவோட தொடர்ந்து சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க அப்படி சொல்லல. நாங்க அந்த நிலைமையிலையும் கடைசியா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இரவு நேரத்துல போய் கூட சந்திச்சு எங்களுடைய நிலைமையை வெளிப்படுத்திட்டு நல்ல ஒரு புரிதலோட தான் நம்ம வெளில வந்து நம்ம அந்த ஆதரவே தெரிவிச்சோம் நாங்க. சார், எனக்கு இறுதியான 2 கேள்விகள். அமைச்சரவையில் உங்களை பங்கு பெற சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அதை நம்ம வெளிப்படையாவே பார்த்தோம். உங்க தலைவரும் அதுக்கு நன்றி தெரிவிச்சாரு. நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்ப உங்க தரப்புல இருந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தொண்டர்களுடைய, நிர்வாகிகளினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? 2வது கேள்வி. சொல்லுங்க. 2வது கேள்வி. நேற்றைய தினம் ஒரு ஊடகம் தொடர்ந்து விசிகா பற்றியும் அந்த செய்திகள் வெளியிட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில நீங்க வந்து பங்கேற்றுட்டீங்க அப்படின்னா, கட்சி வந்து பிளவை சந்திக்க நேரிடும். பெரும் தலைவர்கள் கட்சியை விட்டு விலகிடுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு பனையூர் பாபு அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே நீங்க சீட்டு வழங்காதனால அவரை பெரும் அதிருப்தியில் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியிடப்பட்டது. அதே போல திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் உங்கள் கட்சியிலிருந்து அவர் வெளியேறி விடுவார் அப்படி எல்லாம் கூட செய்திகள் வர கசிந்த பார்க்க முடிஞ்சது. இந்த முடிவை தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், பல நிர்வாகிகள் உங்கள் கட்சியை விட்டு வெளியேற நேரிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த 2க்கும் உங்களுடைய நிறைவான கருத்து. முதல் கேள்வி வந்து தமிழக அமைச்சரவையில விசிக இடம்பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. 1. 2வது எங்களுடைய தலைவருக்கு திருமாவா அல்லது வன்னியரசு அல்லது ஜோதிமணி அவர்களா? எங்களுடைய தலைவர் திருமா வர வேண்டும்ங்கிறது விஜயோட விருப்பமாகவும் ஆதவர்ஜுன் மூலமா தெரியப்படுத்துறதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்னுடைய ஒரு மூத்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகியா, ஒரு விடுதலை சிறுத்தையா, எழுச்சி தமிழரை புரிஞ்சுக்கிட்ட அந்த மனதிலிருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றது வந்து எங்களுடைய தலைவரோட கருத்து இல்ல, என்னுடைய கருத்து. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழக அமைச்சரவை இடம்பெறுவது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள்ல சீனியர்னு பாத்தீங்கன்னா அண்ணா வன்னியரசு தான் சீனியர். அதனால தமிழக அமைச்சரவையில் வன்னியரசு இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தலைவர் வந்து அதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள், திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. எழுச்சியினுடைய மனநிலிருந்து ஒரு அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு தம்பியா நான் சொல்றேன்,
அதுக்கான வாய்ப்பு கம்மி. விசிகால இருந்த போதே திரு ஆதவர்ஜுனா அவர்கள் உங்கள் தலைவரை துணை முதல்வராக அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அப்படி ஆக்குங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி கட்சியில இருக்கும்போது திமுகவை வலியுறுத்திட்டு இருந்தாரு. அப்ப கடுமையா சாடினாரு உங்க தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இப்போ அதே ஆஃபர் மாதிரி ஏதாவது வைக்கிறாங்களா துணை முதல்வர்? இல்லங்க, இப்ப அப்பவும் சரி இப்பவும் சரி, அது ஆதவர்ஜுன் சொன்னதா இருக்கட்டும், விஜய் சொன்னதா இருக்கட்டும், தலைவரோட மனநிலைங்கிறது அப்ப சொன்ன ஒரே பதில் தான். அது ஏன் நீங்க துணை முதல்வர் பேசுறீங்க, முதலமைச்சர் பேச மாட்டீங்களா? முதலமைச்சராக இருக்கிறது திருமாவுக்கு தகுதி இல்லையா? இப்ப அறிவிப்பு செய்யுங்க, 26 விட்டுருங்க, 31ல திருமா தான் முதல்வர்னு சொல்லுங்க, மக்களை சந்திப்போம், நம்ம போய் ஓட்டு கேட்போம், அதுக்கு ஆதரவு தெரிவிச்சா முதல்வர் ஆகும், ஏன் அந்த தகுதி எனக்கு இல்லையாங்கிறத சொன்னார் இல்லையா? இப்பவும் அதே மண்ணில தான் சொல்றாரு. முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான், மக்களுடைய தீர்ப்பு தான், மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில தான் அந்த தேர்வு அமையப்படணும். அந்த வகையில பிசிகே இன்னைக்கு 2 தொகுதிகள் தான் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது வேல்யூவான விஷயமா இருக்குது, ரொம்ப மதிப்பான விஷயமா இருக்குது. நாங்க ஆதரவு கொடுக்கலாம், ஆட்சி அமைக்க கூட முடியாத அளவுல இருக்கனால இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருளா இருக்குதே தவிர, மக்கள் மனநிலைங்கிறது விஜயை தான் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது தான் அவங்களோட விருப்பமா இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவும் எதிரான மனநிலை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு எதிரா ஒரு நம்மளோட செயல்பாடு அமைஞ்சா அது மக்களை அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த திமுக அதிமுக பேச்சுல அவருக்கு சொல்லப்பட்ட விதத்துக்கு அவர் சொன்ன பதில். அவரோட மனநிலையும் அதுதான். முதலமைச்சர் ஆகிறதோ துணை முதலமைச்சர் ஆகிறதோ மக்களுடைய அங்கீகாரத்தோடு ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதனால ஆதவர்ஜுனுடைய கோரிக்கையை அவர் நிராகரிப்பார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையா இருக்குது. இது என்னுடைய கருத்து ஒண்ணு. இரண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா, தாவேக்கு ஆதரவு நிலை எடுத்தா உங்களுடைய கட்சியில பிளவு ஏற்பட்டுருமா, முன்னணி நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு விலகுவாங்களா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த காலகட்டத்திலும் நடக்கலாம். நாங்க தாவேக்க ஆதரிச்சா நடக்குமா இல்ல திமுக ஆதரிச்சா நடக்குமாங்கிறதுலாம் நம்ம கையில இல்லை. ஒவ்வொருத்தரும் கட்சியை புரிஞ்சுக்கிட்டு, கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு கட்சியில செயல்படுறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து, தனிப்பட்ட நோக்கத்தை பொறுத்து விஷயம் இருக்கு. இப்ப நம்ம என்ன நோக்கத்துக்காக ஒரு கட்சிக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய செயல்பாடு இருக்கும். ஒரு பதவிக்காக, அந்த லாப நோக்கத்துக்காக உள்ள வந்தவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாத்தி யோசிப்பாங்க. ஒரு கட்சி, 2 கட்சி, 3 கட்சி, 4 கட்சி தாவி போறவங்க எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா பதவியே கிடைக்கலனா கூட கொண்ட கொள்கைக்காக, கோட்பாட்டிற்காக கடைசி வரைக்கும் அந்த கட்சியிலே இருந்து எந்த பதவியும் அனுபவிக்காத முன்னணி நிர்வாகிகளை நம்ம பல்வேறு கட்சிகள் நம்ம பாக்குறோம். விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு விடுதலை இயக்கமா, ஒரு சமூக விடுதலை இயக்கமா தான் இந்த அரசியலுக்கு வந்துச்சு. திருமா வரும்போதே என்னை நம்பி வர்றவங்க வாய்க்கரிசி போட்டுட்டு வாங்க, ஒரு கையில வாய்க்கரிசி போட்டு என் கூட வாங்க, நீங்க பதவிக்காக, பலனுக்காக, பதவிக்காக, பவுசுக்காக என்னை நம்பி வராதிங்க, அது உங்களோட வாழ்நாள் முழுவதும் நடக்காம போயிடலாம், அந்த மண்ணிலையோட என்னை நம்பி வாங்க, அப்படி தம்பிகளுக்காக தான் நான் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிருக்கேன்னு சொல்லிதான் இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அது தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று சொன்ன இயக்கம். இன்னைக்கு அந்த தேர்தல் பாதையில நம்ம நின்று இருக்கிறோம். அதுக்கப்புறம் கட்சியை 2008ல 2008 கடைசியில வேளச்சேரி தீர்மானம் மூலமா முற்றிலுமாக கலைத்து விட்டு மறுசீரமைப்பு செய்து அனைவருக்குமான கட்சியா, எல்லா மக்களும் உள்ள வாங்க, இது அனைவருக்குமான கட்சி, அனைவரும் சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி நான் தலித்துகள், அப்புறம் பெண்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்து அந்த அடிப்படையில தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கலைத்து விட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. இன்று அந்த கொள்கையின் கோட்பாட்டுல படிப்படியா முன்னேறி அனைவருக்குமான கட்சியா, கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் இருந்தால் 2 பேர் நான் தலித்து, ஒருத்தர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி நிரூபிக்கப்பட்ட அனைவருக்குமான கட்சியா தேர்தல் அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு இருக்குது. இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த நபர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு விமர்சனம் எதுவும் இல்லை. பனீர் பாபுங்கிறது எனக்கு அண்ணன், தோழர் ஷானவாஸ் எனக்கு சகோதரர். ஷானவாஸ் நேற்றைய வரைக்கும் முதன்மை செயலராக செயல்பட்டு இருக்கிறார், தலைவரோட பேசிட்டு இருக்கிறார். தலைவர் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மை செயலர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளரோட கலந்து ஆலோசனை பண்ணி தான் தாவேக ஆதரவு அந்த அமைச்சரவை முடிவு எடுப்புன்றதை சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனையில நேற்றைய வரைக்கும் ஆளூர் ஷானவாஸ் இடம்பெற்றிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால வெளியில இருந்து பாக்குற பார்வை, ஊடகவியலாளர் பார்வைகளுக்கு எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒரு தேர்தலில் சீட்டு கிடைக்கலங்கிறதுல வருத்தம் இருக்கலாம், அண்ணன் பனீர் பாபனுக்கு வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தம் கட்சியை விட்டு போகிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை யார் கட்சியை விட்டு போனாலும் விசிகாவுக்கு அடையாளம் அவருடைய திருமாங்கிற 3 எழுத்து தான். அவர் உருவாக்கிய கட்சி, தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கட்சிக்காகவே, இந்த சமூக மக்களுக்காகவே அர்ப்பணிச்சவர். அவருடைய தியாகத்தின் அடிப்படையில தொடர்ந்து களத்தில் நிற்கிற அந்த 18 மணி நேரமும் தொடர்ந்து களத்தில் நிற்கிற அந்த 35 காண்ட உழைப்பை ஒரு நபரோ 2 நபரோ ஒரு பதவிக்காகவோ ஒரு முடிவுக்காகவோ மாற்றி எடுத்தா அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியையோ எதையுமே பாதிக்காது. அது பாதிக்காது, எந்த தொய்வை கூட ஏற்படுத்தாது.
இன்னும் சொல்ல போனா அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு கண்ணசைவு கட்டுப்படுற கூட கூட்டமா தான் நாங்க இருக்கிறோமே தவிர அதுல எந்த மாற்றத்தை எந்த காலத்துல ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியா, ஒரு எழுச்சி தமிழருடைய தம்பியா என்னுடைய பதிவு. நீங்க சொல்ற அந்த 2 நபரும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க இல்ல, யார் எடுத்தாலும் நீங்க சொல்ற மாதிரி உங்க யூகமே உண்மையானா கூட யார் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்குமே தவிர பிசிகாவுக்கு எந்த வித அளவிலும் ஒரு புள்ளி அளவில் கூட சேதாரத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி. வணக்கம்.